வாழ்க்கையில, குடும்பத்துல இயேசுவே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உம்மை தான் நம்பி சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். ஏதாவது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இறங்கும், திருச்சி மாவட்டத்துக்கு இறங்கும், எங்கள் திருச்சபைக்கு இறங்கும், தாராதனையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு இறங்கும். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே தெய்வமே, ஊழியக்காரர்களுக்காக சுகவீனமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற, ஆக்சிஜன் தேவையோடு இருக்கிற, பணம் தேவையோடு இருக்கிற தேவனே, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. ஆராதனை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. அற்புதங்கள் நடக்கணுமே. தெய்வமே, இறங்குங்கப்பா, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6-8 வசனத்திலிருந்து. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். சரி, 11 வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ பூமியில இருக்கிற நிலைமை பாருங்க. பூமி எப்படி இருந்தது? இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய வருகைக்கு அடையாளத்தில் ஒன்று என்ன நடக்கும்னா, நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும். இங்க என்ன சொல்ல, பூமி எப்படி இருக்கு பாருங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் நம்ம எப்படி நடக்கணும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, சகலத்தையும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்வதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. 6 நாளைக்குள்ள எல்லாம் தேவன் உண்டாக்கினார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
ஆனால் இங்கே பூமி சீர்கெட்டு போயிருந்தது. தேவன் ஏற்படுத்தின அந்த சீர், அதனால தான் வசனத்திலே முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. முந்தின நற்சீரை உண்டாக்குவேன் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட அந்த சீரை தேவன் உண்டாக்குகிறார். சீர்கெட்ட நிலைமைகள், சீர்கேடுகளை அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ள அந்த சீர்கேடுகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அது மாத்திரமல்ல, சீர்கெட்ட தன்மைகள், பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. எங்க பார்த்தாலும் கொடுமைகள், மனுஷனால் தாங்க முடியாத காரியங்கள், எல்லா விரோதங்கள் கொடுமையினால் நிரம்பி இருந்தது. கொடுமை நிறைந்த அந்த பூமியில இதுக்கு மேல அந்த உலகத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் அன்றைய உலகத்தை அளித்தார். எனவே சீர்கெட்டது கொடுமையினால் நிறைந்திருந்தது. இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் உலகத்தை நிரப்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்திலே, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தன்னைத்தானே கெடுத்து கொள்ளும் வாழ்க்கை, தன்னையே அவன் கெடுத்துக் கொள்றான். அவனுடைய பேச்சினால, செயல்னால, சிந்தனையினால. அவன் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இப்படி தன்னைத்தானே கெடுத்து கொள்ளும் அந்த வாழ்க்கையில இருக்கிறதுனால ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அழகா சொல்லியிருக்கு 12ஆம் வசனத்துல, தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்க்கிறார் அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் தேவன் உலகத்துக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு இல்லை. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். உலகத்தை விட எத்தனையோ பெரிதான கோள்கள், இப்படி கோலங்கள் நிறைய இருக்குது. மனுஷிகமா பார்ப்போம் என்றால் இவைகள் எல்லாம் கவனிக்கிற தேவன் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்த்தா இங்க மட்டும் எல்லாம் மிஸ்டேக்ஸா இருக்குது. உடனே ஆண்டவர் அங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைமை வந்து விட்டது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் முடிவெடுத்தார். என்னுடைய பூமியை கொடுமையினால் நிறைத்து விட்டார்கள், எனவே நான் அதை அழிக்கப் போகிறேன், பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று தேவன் தீர்மானம் எடுத்தார். மனிதனால் தான் பூமியிலே ஆசீர்வாதம் போய்விட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உலகத்திலே மனிதன் செய்த பாவத்தினாலே மனிதன் குடியிருக்கிற அந்த பூமியும் சபிக்கப்பட்டது. மனிதன் சபிக்கப்பட்டான், எல்லாமே சபிக்கப்பட்டது. இந்த சாபம் இந்த உலகத்திலே வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அதே போல் இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு பூமி சீர்கெட்டு போயிருக்கிறது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கெடுத்துக் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாசல் ஒன்று இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பின் வாசல். மனிதன் எப்படிப்பட்ட ஒரு சீர்கேடுக்குள் இருந்தாலும் சரி, கொடுமையில் நிறைந்திருந்தாலும் சரி, தன்னை கெடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் வாசல். அதுதான் அன்றைக்கு அது நடக்கவில்லை. ஏனென்றால் ரட்சகர் அன்றைக்கு இல்லை. அதனாலே தேவன் ரட்சகர் இல்லாமலே அங்கே நியாய தீர்ப்பு வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பாக தப்பிச் செல்லும் ஒரு போக்கை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, முன்பு போல பூமியை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி தேவன் பூமியிலே வந்து தம்முடைய குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்ம எல்லாருடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, வியாதிக்காக, பிரச்சனைகளுக்காக, எல்லா போராட்டங்களுக்காக, கவலைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, வெள்ளி சூனியங்களுக்காக, எல்லாம் பிசாசின் கிரியைகளுக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். இதே போல நம்ம வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது வனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து விட்டது. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்த போது அது யாரெல்லாம் கடிக்குதோ அவங்க செத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ வனாந்திரத்திலே வெண்கலத்துல ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் போல ஒன்றை செய்து நீ அதை வைக்க வேண்டும், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயர். சர்ப்பம் கடித்து விட்டா உடனே அதை பார்க்கணும். எல்லாம் நினைச்சாங்க, ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்காம இருந்தவங்களாம் சேர்த்துட்டான். பார்த்தவங்களாம் அந்த ஜீவன் தப்பினார்கள். இதே போலத்தான் இன்றைக்கு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இன்றைக்கு எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற ஒரு நாமத்தை இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு என்ன செய்தார்? மனிதன் எல்லாருடைய பாவத்தின் எல்லா தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எந்த ஒரு காரியத்திற்கும் அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. ஸ்தோத்திரம். இங்க வசனத்துல பார்த்த போது சீர்கேடு, கொடுமை, வழியை கெடுத்துக் கொள்ளுதல், இந்த காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க உங்க வாழ்க்கையில இது போன்ற சீர்கேடுகள், கொடுமைகள், வழியை கெடுத்துக் கொள்ளுதல். ஸ்தோத்திரம். மனிதன் தன் ஆத்மாவை கெடுக்கிறான், மனிதன் தன் சரீரத்தை கெடுக்கிறான், பல விதங்களிலே தன்னை கெடுத்துக் கொள்கிறான்.
சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் இந்த சீர்கேடுகளை குணமாக்குவார், கொடுமைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு நம்மளை விலக்கிடுவார். அப்ப வாழ்க்கையில மாற்றம் வருதா? சீர்கேடுகளை குணமாக்கி சீருள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விடுகிறார். கொடுமை உன் தேசத்தில் இருப்பதில்லை என்பதாக வேதத்தில் வருகிறது. அது மாத்திரமல்ல, தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கற்களினால் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்தவன், அசுத்தாவிகள் மனிதனுக்குள் இறங்கும் போது தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம். சிலருக்குள்ள சில போராட்ட ஆவிகள் உள்ள இருக்கும், தங்களை பத்தி குறைவாவே நினைத்து கொண்டிருப்பாங்க, தன்னை பத்தி மட்டமாவே நினைத்து கொண்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். நாமே நம்மை குறித்து மட்டமா நினைத்தா மத்தவங்க நம்மளை பத்தி எப்படி மேன்மையா நினைக்க முடியும்? ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல நம்பிக்கையும் உயர்ந்த எண்ணங்களையும் தேவன் தருகிறார். இந்த மட்டமான எண்ணங்கள் நம்மை கெடுத்துக் கொள்ளுகிற இந்த தன்மைகள் மாற வேண்டும் என்றால் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், நம்மை உண்டாக்கினவரை சார்ந்து கொள்ள வேண்டும், நம்மை படைத்தவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் அருளின வாக்குத்தத்தங்களையும் மனிதனுக்கென்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை காண்பிக்கிற புஸ்தகம் வேத புஸ்தகம். இந்த வேத புத்தகத்திலே மனிதனுக்கென்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது, நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை பார்க்க பார்க்க எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கேள்விப்பட வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் மனிதனுக்கு என்று கொடுத்திருக்கிற இந்த பாக்கியங்களையும் நாம் கேள்விப்படும் போதே நம்மை குறித்து நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் வரும். ஸ்தோத்திரம். படிக்கிற ஒரு மனிதனுக்கு என்னென்ன படிக்கலாம் என்கிற வாய்ப்புகளை அவன் கேள்விப்படுகிறான். ஸ்தோத்திரம். டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ வகையான படிப்புகள் உலகத்தில் இருக்கிறது. இவைகளை அவன் தெரிந்து கொள்ளும் போது அவனுக்குள்ள அந்த படிப்புக்கு ஏற்றபடி அவன் வளர வளர ஒரு நல்ல உயர்ந்த எண்ணம் வருகிறது. இதே போலத்தான் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளும் போது நமக்கு உயர்ந்த எண்ணங்கள் வரும். அந்த மட்டமான எண்ணங்கள் மாறி போய்விடும். நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிற அந்த தன்மைகள் மாறும். சிலர் பொய் பேசி தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறார்கள். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம் பேசுகிற பொய்கள் நம்மை கெடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அந்த பொய்யிலிருந்து விடுதலை தருகிறார். சிலர் அசுத்த சிந்தனையினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். தன் சிந்தை பொல்லாத சிந்தனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தை குறித்து சொல்லும் போது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது. இந்த சிந்தனை வந்து அவனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனை மனிதனிலிருந்தே புறப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், ஏன் மனுஷனிலிருந்து புறப்படுது? தேவன் இப்படித்தான் மனிதனை உண்டாக்கினாரா? இல்லை. தேவன் மனிதனை தமது சாயலில் உண்டாக்கினார். மனிதன் பாவம் செய்த போது இந்த உலகத்திலே அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். பிசாசின் அடிமைத்தனத்துக்குள் போனதினால் அந்த சிந்தைகள், கெட்ட சிந்தனைகள் இவைகளெல்லாம் உள்ள வருது. ஸ்தோத்திரம். பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்களாய் மனிதன் மாறிவிடுகிறான். பாருங்கள், பிசாசின் இச்சை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுக்குள்ள ஏற்கனவே 2 இச்சை இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இப்ப 3வது ஒரு இச்சை இருக்கிறது, பிசாசின் இச்சை. இந்த பிசாசுக்கு சரீரம் கிடையாது. எனவே பிசாசு தன் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு சரீரம் தேவை. இந்த சரீரம் யாருடைய சரீரத்திலே அவர்கள் இடம் கொடுக்கிறார்களோ அங்கே வந்து அவன் உட்கார்ந்து விடுவான். அந்த சரீரத்தோடு வந்து உட்கார்ந்து அவன் இச்சைகளை இந்த மனுஷ சரீரங்களோடு இருந்து அவன் தன் இச்சைகளை தீர்த்துக் கொள்கிறான். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். சில காரியங்களிலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதற்கும் வேதம் சொல்லுகிறது, இதனால் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் அந்த இச்சைகளை தீர்த்து கொள்ள அவன் மனிதர்களுக்குள் வந்து குடிக்கொள்கிறான், அவர்களுடைய சிந்தைகளை ஆட்கொள்ளுகிறான். இதனால தான் இந்த கெட்ட சிந்தனைகள் இவைகளிலே முத்தி போய் எக்ஸ்ட்ரீம் லெவல், அதிகப்படியான லெவல்ல போய் வாழ்க்கையிலே தடம் புரண்டு எல்லைகளை தாண்டி சிக்கிக் கொள்ளுகிற அநேகரை பார்க்கிறோம். இப்படி பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிடித்து பிசாசின் சிக்கல்ல சிக்கி இருந்தால் கூட நீ இருக்கிற நிலைமையிலிருந்து அன்றைக்கு ஸ்தோத்திரம், வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் சுகமாக்கப்பட்டது போல இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் நினைக்க கூடாது ஏதோ ஒரு என்னுடைய தனிப்பட்ட பலவீனம் என்று நினைக்க கூடாது. அதற்கு பின்னால ஒரு ஆவி இருக்கிறது. அது சிக்கி மனிதனை சிக்க வைத்து விடுகிறது. ஸ்தோத்திரம். இதை மீண்டும் அவன் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அவன் பிசாசுக்கு திரும்ப இடம் கொடுத்தால் வேதம் சொல்லுகிறது அவனை புதுப்பிக்கிறதே கூடாத காரியம். திரும்ப திரும்ப போய் சிக்கிக்கிட்டா அந்த பிசாசு தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து உள்ள உட்கார்ந்துருது. இப்படி ரொம்ப போனா முத்தி போயிட்டானா அவனை திரும்ப புதுப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்து, அந்த நோவா காலத்திலே இது போன்ற காரியங்கள் நடந்தது. தேவன் அவர்களை அந்த முந்திய உலகத்தை பூமியோடு அழித்தார் என்பதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது.
இன்றைய சூழ்நிலையிலே அதே காரியங்கள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை சொன்னார் என்று சொன்னேன். அவர் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். ஒரு பெரிய அழிவு வந்தது, எல்லாரையும் வாரிக்கொண்டு போனது. அதுவரைக்கும் யாரும் உணரவும் இல்லை, அதை குறித்த ஒரு அறிவும் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், இன்றைக்கு தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வசனத்தின் மூலம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த கொடுமைகளிலே சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா தனிப்பட்ட ஜப நேரங்களிலே இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். குடும்ப ஜபங்களிலே இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஜபம் என்பது ஒரு மனப்பாடம் பண்ணி ஒன்றை ஒப்புவிப்பது போல இருக்கக்கூடாது. ஜபம் என்பது ஏதோ முடியாத ஒன்றுக்காக ஸ்தோத்திரம் அழுது புலம்புவது போல இருக்கக்கூடாது. ஜபம் என்பது விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்வது. ஜபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு பணம் செலுத்த வேண்டாம். இயேசு கிறிஸ்து தம்மையே செலுத்தி விட்டார், தம்முடைய இரத்தத்தை செலுத்தி விட்டார், தம்முடைய ஜீவனை செலுத்தி விட்டார். எனவே இன்றைக்கு நாம் கேட்டு பெற்றுக்கொண்டாலே போதும். சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார். நம்பிக்கை இல்லாதனால தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோட கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கொடுமையினால் நிறைந்திருந்த இந்த உலகத்தை தேவன் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை ஏற்பட்டது. இன்றைக்கும் இந்த உலகம் அழிவுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எத்தனையோ காரியங்கள் எடுத்தாலும் சில காரியங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாவம் முத்தி கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையிலே மனிதனை விடுதலையாக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதுதான் இரட்சகர் இயேசு என்கிற வழி. அவர் நம் மனிதனை நடத்தும் போது, மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அவன் விடுதலை பெற்றுக் கொள்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான், நன்மையை பெற்றுக் கொள்கிறான். இதே போல நம்ம வாழ்க்கையில இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க செய்கிறார், எந்த மனுஷனையும் அவர் மேன்மையடைய செய்கிறார், எந்த மனுஷனையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், எந்த மனுஷனையும் அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பூமி எல்லாம் கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு மொத்தமா அழிக்கல, ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் கிருபை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, முழு உலகத்தை அழித்தால் கூட அங்க ஒருத்தனுக்கு கிருபை கிடைக்குது. மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. அநேகருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தேவன் பல கிருபைகளை கொடுக்கிறார். அவரிடத்திலே வந்து கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை பெற்றவளே வாழ்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவன் கிருபை தருகிறார். அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இப்படி தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக்க கூடாது. தேவனுடைய கிருபையை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவர் கிருபை தருகிறார். உடனே கொடுமை, எனவே அழிவு அப்படி என்று வரவில்லை. அதற்கு இடையில இன்னைக்கு ஒரு கிருபையின் வாசலை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வாசல் நம்மை பாதுகாப்பாய் வைத்து விடுகிறது. நோவா எப்படிப்பட்டவனா இருந்தான் பாருங்கள். சோத்ரு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ தேவன் பாருங்க, முழு உலகத்தையும் பார்த்து ஒரு நல்லவனை உடனே கண்டுபிடிக்கிறார். இவன் என்ன செய்தான் பாருங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள இவன் நீதிமானாயிருந்தான். இன்றைக்கு நாம் மற்றவர்களை பார்த்து வாழக்கூடாது. என்ன உலகமே இப்படித்தானே இருக்குது, எல்லாருமே இப்படித்தானே இருக்காங்க, அதனால நானும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. மற்றவர்கள் நமக்கு உதாரணம் அல்ல. நோவா மற்றவர்களை பார்க்கவில்லை. மற்றவர்களை ஒருவேளை அவன் பார்த்திருப்பார் என்றால் இந்த பெயர் அவனுக்கு வந்திருக்காது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமான் என்கிற பெயர் அவனுக்கு வந்திருக்காது. இவனும் துன்மார்க்கனா பெயர்ப்பான், இவனும் பாவியாய் பெயர்ப்பான். ஆனால் நோவா தன் மனசாட்சியின்படி அவன் தேவனோடு உள்ள உறவிலே அவன் நீதிமானாய் நடக்க முடிந்தது. இன்றைக்கும் நம்மை நீதிமானாய் நடப்பதற்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எனவே நாம் நீதிமானா மாற முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. எவ்வளவு எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடைசி கால இந்த உலகத்திலே பல பிரச்சனைகளா இருந்தாலும் அவைகளின் மத்தியிலும் நீதிமானாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உத்தமனாய் இருந்தான், உத்தமமாய் இருந்திருக்கிறான். அவனுக்குள்ள கள்ளங்கபடு இல்லை. அந்த உத்தமம் ரொம்ப முக்கியமானது. உத்தமம் என்கிறது ரொம்ப விலையேறப்பெற்றது. இந்த உலகம் சொல்லுகிற ரொம்ப விலையேறப்பெற்ற ஒன்று காரியங்கள்ல ஒன்றுதான் உத்தமம். ஸ்தோத்திரம். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அங்க சொல்லப்படுற ரெண்டு முக்கியமான விஷயம், உண்மை, உத்தமம். உத்தமம் என்பது தன் இருதயத்தில் உள்ளபடி அதிலே உண்மையா நடப்பதுதான். அந்த உத்தமம் நமக்கு தேவை. அங்கே உத்தம குமாரனாகிய தீமோத்தே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம ஊழியக்காரன் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். சோத்ர அவனுக்குள்ள எந்த ஒரு மாயமாலம் கிடையாது, கள்ளம் கிடையாது, கபடு கிடையாது. உத்தமமாய் அவன் இருந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவன் பார்த்திருக்கிறார்.
மூன்றாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இரண்டாவது அவன் நீதிமானா இருந்தான். மூணாவது அவன் உத்தமனா இருந்தான். அது மாத்திரமல்ல, நான்காவது நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதான் ரகசியம்னு நான் நினைக்கிறேன். மீதி எல்லாம் அடுத்த பாயிண்ட் தான். இவன் எப்படி உத்தமனா மாறினான், இவனுக்கு எப்படி கிருபை கிடைத்தது, இவன் எப்படி நீதிமானா இருந்தான், இதுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு ரூட் இருக்குது. ஸ்தோத்திரம். மரங்கள் செடிகள்ல வேர்கள் வெளியே தெரிவதில்லை, ஆனா அது அழகா ஓங்கி வளரும். ஆனா ஓங்கி வளர்றது பெரிய விஷயம் அல்ல, அது எவ்வளவு வேரூண்டி இருக்கிறது என்பதான் விஷயம். இதே போல தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். மரம் பூமியில கீழ் நோக்கி வேர் விடுது. நீங்களும் நானும் தேவனோடு எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள உத்தமம் வரும். தேவனோடு எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நீதிமான்களா மாறலாம். தேவனோடு எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரையும் பெற்றான். அப்படி என்றால் நடைமுறை வாழ்க்கையில அவன் ஒரு சாதாரண மனிதனா தான் இருந்திருக்கிறான். எல்லாரையும் போல அவனும் ஒரு மனிதனா இருந்திருக்கிறான். அந்த தேசத்துல அந்த காலத்துல நோவா ஒரு மனிதனா இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை ஸ்தோத்திரம், அவன் தேவனோடு சஞ்சரித்து அவன் உத்தமனாய் மாறினான், நீதிமானாய் மாறினான். இன்றைக்கும் நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நீங்க ஆளோட ஆளாவும் இந்த மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு குடும்பமா இருக்கலாம். தேவனோடு எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் மாறும். நம்ம உத்தமத்தை வேற மாதிரி பிராக்டிஸ் பண்ண முடியாது. உத்தமமா இருக்கு பிராக்டிஸ் பண்ணா கூட வெளிப்படையா உத்தமமா இருக்கிற மாதிரி காண்பிப்போம், ஆனா உள்ளுக்குள்ள உத்தமம் இருக்காது. நீதிமானா இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணலாம், எல்லாம் எக்ஸசைஸ் பண்றோம், பல பயிற்சிகள் எடுக்கிறோம். இதே மாதிரி சில பயிற்சி எடுக்கலாம், சில மேனர்ஸ் படிக்கிறோம், காமன் சென்ஸ்னா என்னன்னு படிக்கிறோம். இதெல்லாம் இருந்தா கூட இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு உத்தமம் என்பது இது தேவனோடு சஞ்சரிப்பதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம். தேவனோடு உள்ள உறவில்தான் அவருடைய குணம். இந்த உத்தமம் எங்க இருந்து வருது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். கிருபை எங்க இருந்து கிடைக்கிறது? அதுவும் தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்குது. ஒருத்தன் எப்படி நீதிமானா மாற முடியும்? அதுவும் தேவனிடத்திலிருந்து. ஸ்தோத்திரம். அதனால தான் அவருடைய குமாரனை அனுப்பி நம்ம நீதிமானா மாத்துகிறார், நம்ம உத்தமர்களா மாத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. பல எதிர்பார்ப்புகள் மத்தியில, தேவைகளின் மத்தியில இருக்கலாம். ஆண்டவர் அவருடைய கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருஷம் சஞ்சரிச்சிருக்கிறான். தேவனோடு சஞ்சரித்து அவன் காணப்படாமலே போயிட்டான். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் மாறுகிறது. தானியேல் பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்கிறான். அவன் தினமும் 3 வேளை அவன் எருசலேமுக்கு நேரா, தேவ ஆலயத்துக்கு நேரா. அன்றைக்கு இன்னைக்கு மாதிரி அன்றைக்கு பல ஆலயங்கள் கிடையாது, ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்தது. எனவே எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு நேர அவர்கள் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. அப்போ பாபிலோன்ல இருந்தாலும் எருசலேமின் ஆலயத்துக்கு நேர பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தினமும் ஜெபிக்கிறான், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். இந்த தேவனோடு உள்ள உறவு அவனுக்கு சரியா இருந்ததுனாலே ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையில வந்த ஆபத்துகளை அவன் விடுதலை ஆக்கினார். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவன் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். பாருங்க, ஜெபிக்கிறவன் எங்க இருப்பான்? கொழு மண்டபத்தில் இருப்பான். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவனுடைய காரியம் ஜெயமா இருக்கும். ராஜாக்கள் மாறி மாறி வராங்க, ஆனா தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கிறது. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை சொல்லிக் கொடுத்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்தும் காண்பித்தார். அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஜெபிக்க பழக்கினார். ஸ்தோத்திரம். அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இரவெல்லாம் ஜெபித்தார், அந்த பழக்கத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதிக நேரம் ஜெபித்தார். ஸ்தோத்திரம். அடுத்தடுத்து ஜெபித்தார். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நாம் வளரும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோபின் புத்தகத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு ரகசியம் இருந்தது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள தேவனுக்கும் உங்களுக்கும் அந்த ரகசிய ஒரு செயல் உண்டான்னு பார்க்கணும். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு வலுவடைந்து இருக்கிறது? தேவன் உங்களோடு எந்த அளவுக்கு பேசுகிறார்? தேவன் நம்மோடு பேச வேண்டும். சாமுவேலை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனோடு வந்து பேசினார். அவன் தேவாலயத்திலே இருந்தான், அவனோடு கர்த்தர் பேசினார். ஆண்டவர் அவனை குறித்து பெரிய ஆட்கள்கிட்ட பேசுற விஷயத்தை அவன்கிட்ட வந்து பேசினார். இதுல இருந்து ஆண்டவர் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பார்க்கவில்லை. யாருடைய உள்ள அவருக்கு உகந்ததா இருக்குதோ அவர்களோட வந்து பேசுவார்.
சீர்கெட்ட இந்த பூமியிலே, அது மாத்திரமல்ல கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே, தங்கள் வழியை மனிதர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, இன்றைக்கு கடைசி கால ஆபத்துக்கு முன்பாக ரட்சிப்பின் வழியை இயேசு காண்பிக்கிறார். அவரண்டை வருகிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசுவுக்கு உண்மையா நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உத்தமமா வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. கொடுமையை அப்புறப்படுத்துவோம், சீர்கேடுகளை அப்புறப்படுத்துவோம். நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்களை அப்புறப்படுத்தி அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவர். கொடுமைகள், சீர்கேடுகள், தங்களை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்கள் இருந்து இன்றைக்கு விடுதலை பெறுவதற்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. கொடுமைகளை எங்களுக்கு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. சீர்கேடுகளை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இந்த கிருபை இறங்கி வருவதாக. ஜபிக்கிற எல்லாருக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜபிக்கிறோம். எல்லா கட்டுகளையும் தடைகளையும் நுகங்களையும் உடைக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.